பார்ட்டிஷன் ஹாரர்ஸ் ரிமெம்பரன்ஸ் டே அப்படிங்கக்கூடிய ஒரு மாடியூலை வந்து என்சிஆர்டி 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய புத்தகங்கள்ல ஒரு சப்ளிமெண்ட்ரி புக்காக சேர்த்திருக்கிறார்கள். இதற்கு கடும் எதிர்ப்பு கிளம்பியிருக்கிறது. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த நாட்டுக்கு பிரிவினைக்கு காரணமாக இருந்தவர்கள் ஜின்னா, காங்கிரஸ், அடுத்தது மவுண்ட் பேட்டன் தான் அப்படின்னு சொல்லி அதில் வந்து சொல்லியிருக்காங்க. அதில் வந்து ஜின்னா வந்து பார்ட்டிஷன் கோரிக்கை வைத்தார், காங்கிரஸ் வந்து அதற்கு ஒத்துக்கொண்டது, மவுண்ட் பேட்டன் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணார், அமல்படுத்தினார் அப்படின்னு சொல்லி அதை பற்றின மாடியூல்ஸ் வந்து அதில் ஆட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு வந்து கல்பிரிட்ஸ் ஆஃப் த பார்ட்டிஷன் அப்படிங்கிற தலைப்பில் அந்த மாடியூல் என்பது சேர்க்கப்பட்டிருக்கிறது. அது தவிர 1947 ஜூலையில் நேரு என்ன பேசினாரோ அதையும் அதில் குறிப்பிட்டிருக்காங்க. அதில் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னால், நம்ம இப்போ பிரிவினையை வந்து நம்ம வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு நிலையில் இருக்கோம். அப்படி நம்ம வந்து ஒரு பிரிவினை நம்ம வந்து ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு சொன்னால் கலவரத்தை தினம் தினம் சந்திக்க வேண்டியிருக்கும். அப்போ நம்ம பார்ட்டிஷன் பேடு தான், ஆனால் அதே நேரத்தில் சிவில் வாரை வந்து நம்மளால் தொடர்ந்து ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி அந்த சிவில் வாருக்கு பயந்து இதை போன்ற செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது ஒருத்தர் என்னென்ன சொன்னாங்க. காந்தி என்ன சொன்னார் அந்த நேரத்தில், நேரு என்ன சொன்னார், பட்டேல் என்ன சொன்னார், ஆக மொத்தத்தில் கடைசியாக எப்படி அவர்கள் இதற்கு ஒத்துக்கொண்டார்கள் என்பதை பற்றி விரிவாக அந்த பாடத்திட்டத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதற்கு இப்பொழுது கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள். எஸ்டிபிஐ குறிப்பாக ரொம்ப எதிர்ப்பு தெரிவித்து போஸ்டர் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. அப்போ நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த எஸ்டிபிஐங்கக்கூடிய அமைப்போட பின்னணினா பிஎஃப்ஐயோட ஆம். இவனுக்கு என்ன பண்ணானுங்க அப்படின்னு சொன்னா, கேரளால வந்து அப்போ வந்து கிலாஃபத் கலவரம் நடந்தது, அதாவது மாப்பிளா கலவரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கலவரத்தில் எப்படி செய்தார்களோ அதே வேஷத்தில் ஊர்வலம் நடத்திய அமைப்பு அந்த அமைப்பு. ஆமா. அப்போ ஹிந்துக்களை வேறறுத்த, ஹிந்துக்களை கற்பழித்து, ஹிந்து கோவில்களை இடித்து சூறையாடி, ஹிந்துக்களை வாழ்முனையில் மதம் மாற்றம் செய்த ஒரு கும்பல் இந்த வரலாறு தவறு என்றாச்சுன்னா அப்போ அது சரிதான்ங்கக்கூடியதை நம்ம முடிவுக்கு வந்துடலாம். பெரிய கஷ்டம் கிடையாது. ரெண்டாவது, இவ்வளவு நாள் இது ஏன் மறைக்கப்பட்டது? சொல்லி இருக்கணும்ல. வரலாறுனா நேரு சொன்னது என்ன சொன்னார், காந்தி என்ன சொன்னார், பட்டேல் என்ன சொன்னார், ஏன் டாக்டர் பிஆர் அம்பேத்கர் கூட சொல்லியிருக்கார் இதை பத்தி. ஸோ இதெல்லாம் பத்தி நம்ம ஏன் வந்து இதுவரை நீங்க ஏன் சொல்லலை? இப்ப இதை கொண்டு வந்தது வந்து வரலாற்று மோசடின்னா, இதெல்லாம் இப்ப இவங்க சொன்னது இல்லைன்னு யாராவது மறுக்க முடியுமா? மறுக்க முடியாது. அப்ப இவர்கள் சொன்னதில் இந்த விஷயங்கள் இதுவரை மறைக்கப்பட்டதுதான் வரலாற்று மோசடி. புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, கிட்டத்தட்ட மோர் தென் 2 மில்லியன் பீப்புளாக்கும் இதுல பாதிக்கப்பட்டதுன்னு சொல்லக்கூடியது. இவ்வளவு பெரிய ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் உலகத்திலேயே நடந்ததில்லை. இவ்வளவு பெரிய ஒரு கலவரம், ஒரு இன அழிப்பு என்பது உலகத்திலே நடந்ததில்லை. அப்ப இதை நீங்க பெருசா இந்த நாட்டில் வரலாற்றுல சொன்னது கிடையாது. ஆனா இந்த நாட்டில் இந்த படிச்சவன் மண்ணாங்கட்டின்னு பேசுறான்ல 10 பயிலுவா, இவனுக்கு என்ன சொல்லுவான், இந்த நாட்டில் சதியில் இவ்வளவு பேர் செத்து போனாங்கன்னு. நான் இந்த சதியை பத்தி இவனுக்கு பேசினானே அப்படின்னு சொல்லி, இந்த பழைய அந்த சதி சட்டம் ஏற்றுவதற்கான காரணம் என்ன அப்படின்னு, நாடு முழுக்க எவ்வளவு சதி கேசஸ் 25 வருஷத்துல நடந்ததுன்னா வெரி நெக்லிஜிபிள் கேசஸ் நடந்தது. இது அந்த பிரியாம்பிள்ல பார்க்கணும், எதுக்காக இந்த சட்டத்தை நாங்க போடுறோம்னு. அதே நேரத்துல அப்படி சதிங்கக்கூடியது பாப்புலரா இருந்த இந்த நாட்டுல வந்து கைம்பெண்களே இல்லாத ஒரு நிலைமையில இருந்திருக்கணும். இப்ப சமீபத்துல பத்மா அவார்டு கொடுத்திருந்தாங்க மீனாட்சி ஜெயின், டாக்டர் மீனாட்சி ஜெயின் அவங்களுக்கு. அவங்க இதை நல்ல புள்ளி ஓரத்தோட புசகமாவே எழுதியிருக்காங்க. அப்ப அங்கொன்றும் இங்கொன்றுமாக, இப்படித்தானே ஸ்டாலின் சொல்லுவார், நடந்த, அதுவும் செல அதுவும் வற்புறுத்தப்பட்டு நடக்கல, அவங்களே வாலண்டியரா போய் பண்ணி, இப்படித்தான் அங்கேயே எழுதப்பட்டிருக்கிறது. அதை இந்த நாடு முழுவதும் இருந்த ஒரு பெரிய விஷயம்னு சொன்னார்கள். ஆனால் நாடு முழுவதும் பல கோடி உயிர்களை குடித்த ஒன்றை இவங்க மறைத்தார்கள். அப்ப இதுக்கு முக்கியத்துவம் வருது, இதுக்கு முக்கியத்துவம் இல்லை அப்படின்னா இது திட்டமிட்ட மோசடி இல்லாமல் என்ன? இந்த கேள்விக்கு பதில் சொல்லணும் இல்ல? சரி, அடுத்தது நம்ம எதை கவனிக்கணும்? கல்பிரிட்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை எப்படி பயன்படுத்தலாம்? அந்த வார்த்தையை என்ன பொறுத்தளவுல மிகவும் சாஃப்டான வார்த்தையாக நான் பார்க்கிறேன். பூர்ண ஸ்வராஜ்ங்கக்கூடியது காங்கிரஸுக்குள்ள தீர்மானம். எக்காரணம் கொண்டும் இந்த நாட்டை நாங்கள் பிரிக்க விட மாட்டோம். விவிசெக்ட் மீ பிஃபோர் விவிசெக்டிங் த நேஷன், இது காந்தி சொன்னது.
இட் இஸ் அ ஃபண்டாஸ்டிக் நான்சென்ஸ் சொன்னது நேரு. வாளோடு வாழ்நாளும் நாங்கள் சண்டை போட தயார் சர்தார் பட்டேல் அவர்கள் சொன்னது. இதையெல்லாம் நம்பித்தான் எல்லாரும் காங்கிரஸோட நின்னாங்க. அப்போ நீங்க உங்களுக்குள்ள காங்கிரஸுக்குள்ள செயற்குழு நீங்க எல்லாரையும் வைத்து நீங்க தீர்மானம் நிறைவேற்றி எல்லாம் பண்ணிவிட்டு, அப்ப இந்த நாடு பிரிவினைக்கு முன்னாடி ஐயா பிரிவினை நடத்தலாமாங்கக்கூடிய கருத்து கேட்பை இந்த காங்கிரஸ் கட்சி அந்த கட்சிக்குள்ளேயோ இல்ல நாட்டு மக்களிடமோ கேட்டதா? இல்ல. அப்ப இது நம்பிக்கை துரோகமா இல்லையா? நிச்சயமாக. இதை நம்பிக்கை துரோகம்னு சொல்றதுல என்ன தப்பு இருக்கா? வரலாற்றில் நடந்தது தானே சொல்றேன். நடந்தது தானே. சரி, நம்ம நாட்டோட தேசிய கீதம் ரவீந்திர தாவோடது நம்ம பார்க்கிறோம். எப்படி ஆரம்பிக்குது? ஜனகணமன அதிநாயக ஜெயஹே பாரத பாக்கிய விதாதா, பஞ்சாப சிந்து குஜராட்ட மராட்டா திராவிட உட்கர வங்க. பஞ்சாப் இருக்கா, நீங்க சிந்து இருக்கா, வங்கம் இருக்கா முழுசா? இல்ல. இந்த பாட்டத்தானே தேசிய கீதம்னு பாட சொல்லிவிட்டு இந்த இடத்தவளத்தையும் பிரிச்சு கொடுத்திருக்கீங்களா? அது நீங்க இந்த தேசத்துக்கு செய்த துரோகமா இல்லையா? நிச்சயமாக. அப்ப கல்பிரட்டுங்கிற வார்த்தையில என்ன தவறு இருக்கு? சரி, கணக்குப்படி 1948 தான் விடுதலை கொடுக்கப்பட வேண்டும். ஏன்னா அதுக்குதான் மவுண்ட் பேட்டன் நினைவு. சரி, அப்புறம் அவசர அவசரமா நீங்க அந்த பார்ட்டிஷனை ஒத்துக்கிட்டதுக்கு காரணம் என்ன சொல்றாரு நேரு? இனிமே நம்மால இந்த சண்டையெல்லாம் நம்மால தாக்கு பிடிக்க முடியாது, சிவில் வார். அப்ப வன்முறைக்கு பயந்துதான் இந்த தேசத்தை நாங்க கொடுத்தோம். நேருவோட ஸ்டேட்மெண்ட் தானே. அப்ப ஐ ஆம் a வீக் லீடர்னு நேரு ஒத்துக்கிறாருல. அப்ப அதை சொல்றதுல என்ன தப்பு? அவருக்குள்ள ஸ்டேட்மெண்ட் தானேங்க, அவர்தான் சொல்றாரு, சொன்னது அவர் தானே. அப்ப இதெல்லாம் இந்த வரலாற்றில் ஏன் மறைக்கப்பட்டதுங்கக்கூடிய கேள்வி தானே முதல்ல வருது. அப்போ வரலாற்று புத்தகத்தில் இந்த உண்மையை சொன்னால் தவறு. ஆனா நீங்க வரலாற்றுல சதியை பத்தி பொய்யே சொல்லி இருக்கீங்களே, அது ஏன்? பதில் சொல்லணும்ல. சரி, இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். நான் தனிப்பட்ட முறையில நான் காந்தியை நான் பெரிதும் மதிக்கிறேன், அது உங்களுக்கும் தெரியும். ஆனால் அவருக்குள்ள மத ரீதியான விஷயங்களையும் அவருக்குள்ள ஈகோவுக்காக அவர் டெமோக்ரஸியை அவர் கழுமரத்துல ஏற்றக்கூடியவருங்கிறது எனக்கு மாற்றுக்கிறது கிடையாது. நான் ஒரு கொள்கையை வச்சிருக்கேன், என் கொள்கை தப்பா இருந்தாலும் அதை நான் ஏத்துக்கணும்னு இன்னொரு ஆளுக்கு புகுத்துறது, அது ஒண்ணுதான் அவர்கிட்ட இருக்கிற பிரச்சனை. மற்றபடி அவருக்குள்ள தனிப்பட்ட வாழ்க்கையோ இல்லைன்னா அவரோட தியாக இதுக்கோ அதுக்கெல்லாம் நம்ம என்னைக்குமே நம்ம அடிபணிந்தாக வேண்டும். அதில் நமக்கு மாற்றுக்கிறது கிடையாது. அவர் ஹிந்து துலுக்கணும் பாய் பாயினுங்கிறதுக்காக வேண்டி எல்லா காம்ப்ரமைஸையும் அவர் பண்ணார். ஏன்னா தான் சொன்ன கொள்கை ஜெயிக்கணுங்கிறதுக்காக ஊரை ஒலையில போட்டார். அதுதான் அவர் பண்ண மாபெரும் தவறு. அதே நேரத்தில் அவருக்குள்ள கேண்டிடேட் பட்டாபி சீதாராமையா நம்ம நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் எதிர்த்து வெற்றி கொண்டாருங்கிறதுக்காக ஏஐசிசியில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் யாரையும் அவரோட கோஆப்ரேட் பண்ணாமல் இருப்பதற்கான வேலைகளை செய்தார். ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னா ஈகோவின் வெளிப்பாடு. ஆனால் தனிப்பட்ட முறையில் அவர்கிட்ட உள்ள குவாலிட்டிஸ் அதெல்லாம் நம்ம பாராட்டுறோம். இப்போ காந்தி பல போராட்டங்கள் எடுக்கிறார். அப்போ அந்த போராட்டங்கள் எதற்காக ஆரம்பிக்கப்பட்டது? அந்த போராட்டத்தில் அவரே விட்ரா பண்ணவும் செய்தார். அவர் ஆரம்பிச்ச போராட்டம் வெற்றி அடைந்து விட்ரா பண்ணப்பட்டதுன்னு ஒரு போராட்டத்தை காட்டுங்க வரலாறுல. கிடையாது. ஒத்துழையாமை இயக்கமாக இருக்கட்டும் சரி, வெள்ளையனே வெளியேறு இயக்கமாகட்டும் சரி, சத்தியாகிரகம், எல்லாத்தையும் இவர் விட்ரா பண்றாரு. அது எதுவுமே அந்த போராட்டம் வெற்றி பெற்று இதுவரை விட்ரா பண்ணல. அப்போ இதெல்லாம் அது அவர் பண்ணின இதோட ஃபெயிலியர் தானே. வரலாறுன்னு படிக்கும்போது நான் எனக்குள்ள விருப்ப ஒதுக்கி வைக்கணும். ஃபேக்ட் தான் நம்ம பார்க்கணும். சௌரி சௌரா இன்சிடென்ட் வருது, உடனே அவர் அதை விட்ரா பண்றாரு. சரி, அப்ப நீங்க அந்த போராட்டத்தை அறிவிச்சு அதோட டிசைடட் ரிசல்ட் வந்ததா? வரல. நாடு பிரிக்க விட மாட்டேன்னாரு, பிரிச்சு கொடுத்தாரு, இவரே காரணமானார். அப்ப எல்லாத்திலையுமே ஃபெயிலியர் தானே. ஆனால் இதை நீங்க கிரிட்டிக்கலா அனலைஸ் பண்ற மாதிரி இந்த நாட்டுல வரலாறு இதுவரை இருந்ததா? அதுக்கு வாய்ப்பாது வழங்கப்பட்டதா? கிடையாது. இந்த கேள்விக்கு பதில் சொல்லணும் இல்ல. ஏன் வந்தே மாதரம் கூடிய பாட்டு
ஏன் நீக்கப்பட்டது? ஏன் வரலாற்று புஸ்தகத்தில் இல்லை? வந்திருக்கணும்ல. எனக்கு சட்டம் இயற்றும் வலிமை என்று இருந்தால் நான் மதம் மாற்றத்தை தடுப்பேன். இது மகாத்மா காந்தியோட ஸ்டேட்மெண்ட். இதுவரை இந்த நாட்டில் அந்த சட்டம் வந்ததா? அப்புறம் என்னடா காந்தி தேசம்னு பேசுறது? கொண்டு வந்திருக்கணுமா வேண்டாமா? கண்டிப்பா. பசுவதை தடுப்பேன். இதுவரை பசுவதை தடை சட்டம் இருக்கா? இல்ல. அப்ப கொடுத்த எந்த வாக்குறுதியும் காப்பாற்றல். இன்னும் சொல்ல போயாச்சுன்னா, இந்த நாட்டுக்கு விடுதலை கொடுக்க வேண்டும் என்று முடிவு செய்தவர் பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர் கிளமெண்ட் ஆட்லி. காந்தியின் போராட்டத்திற்காக இந்த நாட்டுக்கு நான் விடுதலை கொடுக்கவில்லை, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய புரட்சியை நம்மால சமாளிக்க முடியாது என்பதற்காக நான் விடுதலை கொடுத்தோம். கிளமெண்ட் ஆட்லியோட ஸ்டேட்மெண்ட். ஆனால் சுதந்திரத்துக்கு காரணமே காந்தி மட்டும், இந்த காங்கிரஸ் மட்டும் நீ இவர்கள் சொல்லி வருகிறார்களே, இதுதானே உண்மையான வரலாற்று திரிவு. இன்னைக்கு இவங்க என்ன இப்ப இதெல்லாம் நீங்க எதை வச்சு நீங்க சொன்னீங்க? இப்ப இதுக்கெல்லாம் சொன்ன கிளமெண்ட் ஆட்லி இப்படி சொல்லி இருக்கார், நீங்க சொன்னீங்களா? இல்ல. சரி, காந்தியோடு இந்த ஒவ்வொரு போராட்டமும் இப்படி நடந்தது, இதுக்கப்புறம் அது பின்வாங்கப்பட்டது, அப்ப இந்த போராட்டம் அனைத்து தோல்வியில் முடிந்ததுங்கிற லைன் எங்கேயாவது ஒரு இடத்துல வந்ததா? வரல. இல்ல, கிடையாது. அப்ப அதெல்லாம் நீங்க ஒரு வெற்றி திருமகன் மாதிரி நீங்க அதை பாவனை செய்தீங்களே, ஆதாரம் இல்லாமல் உங்க விருப்பு வெறுப்புக்காக வரலாற்றை நீங்க திருத்தீர்கள். இன்னைக்கு ஆதாரத்தை கொண்டு போகும்போது உங்களுக்கு எரியுது அப்படின்னு சொன்னா, இவ்வளவு ஆண்டுகள் இவர்கள் இந்த தேசத்துக்கு துரோகம் செய்திருக்கிறார்கள். இன்னைக்கு தான் இந்த தேசத்துக்கு செய்யப்பட்ட துரோகமும் இந்த தேசத்துக்கு மீது சுமத்தப்பட்ட இழிவும் இன்றைக்கு தான் துடைக்கப்பட்டு இருக்கிறதுன்னு நான் நினைக்கிறேன். இந்த இன்னும் நிறைய விஷயங்கள் இதில் சேர்க்கப்பட வேண்டும். எவ்வளவோ ஆட்கள் இப்ப எத்தனை பேருக்கு தெரியும் பாஷ்யம் ஐயங்கார்னு ஒருத்தர் இருந்தாங்க, ஒரு பத்தன். இந்த ஃபோர்ட் சென்ட் ஜார்ஜில் வெள்ளக்காரங்குடியை கீழே தூக்கி போட்டு தேசிய கொடியை ஏற்றிட்டு போனா, என்னைக்கா நமக்கு தெரியுமா அப்படி ஒருத்தன் இருந்தான்னு? தெரியாது. படிச்சிருக்கோமா? மாடசாமியை பத்தி எத்தனை பேருக்கு தெரியும்? எதுவுமே நம்ம சொல்லி கொடுக்கலையே. வேலுநாச்சியார் இருந்த காலம் வரை சிவகங்கை மண்ணுக்குள்ள கூட காலை வைக்க முடியல வெள்ளக்காரனுக்கு. எத்தனை பேருக்கு தெரியும்? இந்த லட்சணத்துல இந்த ராகுல் பேசுறாப்படி என்ன அப்படின்னு சொன்னா, எனக்கு என் உயிருக்கு பயமா இருக்கு. ஏன்னா சாவர்கர் விஷயமா என் மேல கேஸ் போட்டது யாரு அப்படின்னா கோட்சேக்குள்ள பேரன், அதனால எனக்கு பயமாக இருக்கிறது. அப்ப என்ன சொல்ல போற? குற்றப்பரம்பரை சட்டத்தை நீ திருப்பி அமல்படுத்த போறியா? அவர் பேரன், அதனால இப்படி நடக்கணும்னு அப்படி சொல்ல போயாச்சு அப்படின்னு சொன்னா, நேரு பண்ண துரோகங்களும் நேரு பண்ண கிளுகிழப்பு விளையாட்டுகளையும் வச்சு இப்போ உன்னையும் நான் முத்திர குத்தட்டுமா? இவனுக்கு பயமாக இருக்கிறது அப்படிங்கிற. இப்ப ஊர்ல 10 பேர் சொல்லுவானே, ராகுல் ரோட்ல வந்தா வீட்டு கதவெல்லாம் பூட்டுங்க பொம்பளைகளை வச்சு, ஏன்னா நேருவின் பேரன் வர்றாரு அப்படின்னு நாளைக்கு 10 பேர் சொன்னா நீங்க ஏத்துக்கிடுவீங்களா? சொல்லணும்ல. அவரு தாத்தாவை வச்சு நீ இவரை இடம் போடுறீங்கன்னா, உங்க ஒழுத்தாத்தனை வச்சு நாங்களே ஒன்னும் இடம் போடுவோம்ல. உங்க அம்மா வழியில முசோலினிக்கு சொம்பு தூக்குனாங்க இட்டாலியில. அப்ப 2ஆம் உலக யுத்தம் காலங்கள்ல இருந்து உங்க குடும்பம் உலக அழிவுக்கு காரணமாச்சு. இப்ப அந்த டிஎன்ஏ வச்சு இப்ப நாங்க உனக்கும் போடணும்ல, வரலாறுல சொல்லணும்ல. அப்ப அப்படியும் அதனால இந்த நாட்டின் உண்மையான வரலாறு அழிக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு என்ன சந்தோஷம்னா, இந்த விஷயங்கள் இன்று வந்திருக்கிறது. வீரத்துருவி சொல்லுவார், அகண்ட இந்து ராஷ்டிரம் நம்ம கண்ணால பார்க்கணும். ஏற்கனவே வேத விஞ்ஞான ஆராய்ச்சி மையத்துக்குள்ள விழாவில் இந்த விஷயத்தை நம்ம பேசினோம். அப்போ நான் சொல்லும்போது நான் இந்த விஷயத்தை சொன்னேன். அயோத்தி ராமர் கோவில் 370 நீக்கம் இதெல்லாம் வந்திருக்கு. அந்த நம்பிக்கை எங்களுக்கு இப்போ பிஜேபிக்கு மேலே இருக்கு. அதனால் நீங்கள் தொடர்ந்து இந்த பணியை செய்ய வேண்டும்னு நம்ம ஒரு கோரிக்கை வச்சோம். நம்ம குரல்கள் நல்ல செவிகளில் விழுந்திருக்கிறது என்பதை விட வீரத்துறவி மனசுல பட்ட ஆசை இன்று பலரை வேலை செய்ய தூண்டியிருக்கிறது அப்படின்னு தான் நான் பார்க்கிறேன். ஒரு மகான், இதற்காக தான் அவர் RSS பிரச்சாரக்காகவே வந்தாரு. இதுதான் அவருக்குள்ள லட்சியமாக இருந்தது. அவரு பார்க்கல, அவருக்குள்ள ஆசீர்வாதம் இருக்கக்கூடிய நம்ம அதை பார்க்க போகிறோம்
அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இந்த மாதிரியான விஷயங்கள்னால் நமக்கு ஏற்படுகிறது. இத மாதிரியான வரலாறுகள் பலது பதியப்பட வேண்டும். தமிழகத்தை பொறுத்தளவுல தமிழகத்தில் இருக்கக்கூடிய கோவில்கள் எல்லாம் எப்படி துலுக்கனால் உடைக்கப்பட்டது, எப்படி துலுக்கனை எதிர்த்து நம்ம நாட்டு மக்கள் வெற்றி கொண்டார்கள், இந்த வரலாறு எல்லாமும் விரைவில் வரலாற்று புத்தகங்களில் இடம்பெற வேண்டும். அதுதான் நமக்கு ஒரு தன்னம்பிக்கையை ஏற்படுத்தும். முகலாயம் வந்தான் ஒன்னு அடிமையாக்கினா, வெள்ளைக்காரன் வந்தான் ஒன்னு அடிமையாக்கினா, அடிமையாக்கினவனால நான் எப்படி விரட்டினேங்கக்கூடிய வரலாறு எனக்கு தெரியணும் இல்ல. நிச்சயமாக. அப்பத்தானே எனக்கு தன்னம்பிக்கை வரும். வர்றவெல்லாம் உன்னை அடிச்சான்டா, நீ வாங்கிக்கிட்டு அந்த பக்கத்தோட நீ ஒதுங்கி உக்காந்துருக்க, இந்த வரலாறு எனக்கு தேவையில்லை. ஒரு பயலு இந்த நாட்டை நிரந்தரமா ஆட்சி செய்தது கிடையாது. அவ்வளவு பயல்களை எதிர்த்து போராடி வெற்றி பெற்றதுதான் நமது வரலாறு. இதன் முதல் படியாக நான் இந்த விஷயத்தை பார்க்கிறேன். தொடர்ந்து வரலாற்றில் இந்த ஒரு மாற்றம் வர வேண்டும். இந்து பாரதத்தின் தலையெழுத்தின் திருப்பு முனையாக அமைய வேண்டும்னு நான் பிரார்த்திக்கிறேன்.